வணக்கம். மாலத்தீவு இந்தியா விஷயத்தில் செய்த தவறை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் இலங்கை அதிபர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கிடையில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் இலங்கையின் புதிய அதிபர். இந்தியாவிற்கு எதிரான எந்தவித நகர்வுகளையும் எங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்றும், இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான எந்த செயலிலும் தமது நாடு ஈடுபடாது என்றும், அத்தகைய எந்த செயலுக்கும் துணை போகாது என்றும் டாக்டர் ஜெய்சங்கரிடம் உறுதியளித்துள்ளார் இலங்கை அதிபர். அதோடு இந்தியா செய்துள்ள மற்றும் செய்து வரும் பெருமளவிலான உதவிகளுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபர். பொருளாதார ரீதியான உதவிக்கும் அனைத்து விஷயங்களிலும் ஆதரவளிப்பதற்கும் இந்தியாவிற்கு எமது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர். அது மட்டுமல்ல, பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் வேண்டி இணைந்து செயல்படுவோம் என்று நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெளிவுபட கூறியுள்ளார் இலங்கை அதிபர். சந்திப்பின் போது இலங்கை அதிபரை இந்தியாவிற்கு வருமாறு டாக்டர் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளதாகவும், அந்த அழைப்பை இலங்கை அதிபர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தற்போதைய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அது மட்டுமல்லாது, இந்தியாவுடன் அனைத்து தளங்களிலும் உறவை வலுப்படுத்தவே நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துள்ளார் புதிய இலங்கை அதிபர். அவர்களின் வருகை இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளதென்று கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலுள்ள எனர்ஜி எக்ஸ்போர்ட்டிங் தொடர்பான பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. இலங்கையில் உள்ள சில துறைமுகங்களை புதுப்பிப்பதற்கான இந்தியாவின் ஆதரவை ஏற்கனவே இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றான காங்கேசன் துறைமுகத்தை புதுப்பிப்பதற்கான உதவியை ஏற்கனவே இந்தியா தெரிவித்துள்ளது. அந்த துறைமுகத்தின் நவீனமயமாக்கல் தொடர்பாக இந்தியாவுடன் ஒத்துழைப்பதற்கான முடிவை இலங்கை அமைச்சரவை ஏற்கனவே எடுத்துள்ளது. அந்த துறைமுகம் இலங்கையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளதால் அதன் நவீனமயமாக்கல் தொடர்பான முழு செலவையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது இந்தியா. இலங்கையின் வடக்கு பகுதியில் சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள காங்கேசன் துறைமுகம் KKS போர்ட் என்ற பெயரிலும் அறியப்படுகிறது. அந்த துறைமுகம் இந்தியாவின் புதுச்சேரியில் இருந்து வெறும் 104 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. அதனால் அந்த துறைமுகத்தின் நிர்வாகமோ அல்லது கட்டுமான பொறுப்போ வேறு நாடுகளுக்கு கிடைக்கக்கூடாது, குறிப்பாக சீனாவிற்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் இதற்கு முந்தைய அரசுகள் செய்த தவறை செய்துவிடாத விதமாக இந்த துறைமுகத்தின் செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டுள்ளது தற்போதைய இந்திய அரசு. தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் இருந்துள்ள கப்பல் போக்குவரத்திற்கு மிகவும் சாதகமான இடம் என்பது உட்பட பல்வேறு முக்கியத்துவங்களை பெறும் ஒரு துறைமுகம் என்பதால் அதன் நவீனமயமாக்கலுக்கான செலவு முழுவதையும் இந்தியா ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. அதை இப்போது புதிய அதிபரிடம் மீண்டும் இந்தியா தெரியப்படுத்தியுள்ளது என்று அறிய முடிகிறது. அதற்காக ஆகும் செலவு 61.5 மில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. என்னவானாலும் இலங்கையில் இந்தியாவின் செல்வாக்கு தொடரும், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு நல்ல விதத்தில் தொடரும் என்று தெளிவுபடுத்தும் விதத்திலான செய்திகள் வெளிவருகின்றன. மாலத்தீவு செய்த தவறை புதிய இலங்கை அதிபர் செய்ய மாட்டார் என்றே தெரிகிறது. காரணம், ஏதேனும் விதத்தில் இந்தியாவை சீண்டினால், சீனாவுடன் அதிகமாக நெருங்கினால் அது இந்தியா இலங்கை உறவை மோசமாக பாதிக்கும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். முற்கால அனுபவங்களும் அவருக்கு முன்னில் அடுக்கடுக்காக உள்ளன. அது மட்டுமல்ல, இந்தியாவின் உதவிகளை புறக்கணித்துவிட்டு அவரது அரசினால் தொடர முடியாது. அதனால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான முடிவுகளை எடுத்தால் அது தமது நாற்காலிக்கும் அச்சுறுத்தலாக மாறும் என்பது இலங்கையின் புதிய அதிபர் திசநாயகவிற்கு நன்றாக தெரியும். இலங்கை அதிபர் அனுராக் குமார திசநாயகே இந்தியாவை பற்றி புரிந்து கொண்டுள்ளார். இந்தியாவின் உதவியை விரும்புகிறார் என்று டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது.